கதைக்களம் 3, கதாபாத்திரங்கள் 3, அவர்களுடைய நிறங்கள் 3. ரிவ்யூ பார்த்துடலாமா? வெல்கம் டு மூவி பாப்பர்ஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற மூவி கார்த்திக் நரேன் அவர்களுடைய டைரக்ஷனில், ஜாக்ஸ் பிஜாய் அவர்களுடைய மியூசிக்கில், சரத்குமார் அதர்வா, அம்மு அபிராமி, ரஹ்மான் இவர்களெல்லாம் நடித்த நிறங்கள் 3 மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் பையன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட டோனில் சொல்லணும் அப்படின்னா ஒன் சைட் கம்முனாட்டி அப்படின்னு தான் இந்த படத்தில் ஒரு பேர் வைப்பாங்க. ஓகே, அந்த இந்த இந்த பையனோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. அதனால இந்த பையன் ரொம்ப டேமேஜ் ஆகிற எஜுகேஷன் வைஸ்லையும். எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பில் ஏதாவது ஒரு டீச்சர்கிட்ட ஃபேவரட்டாக இருப்போம். அவங்ககிட்ட எல்லா பர்சனலையும் நம்ம ஷேர் பண்ணுவோம், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த பையனுக்கு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருக்காங்க. அவங்ககிட்ட அந்த பையன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறான். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. திடீர்னு ஒரு டைம் அந்த சாரோட பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. அந்த பொண்ணு எங்கே போனாங்க என்னன்னாங்கன்னு யாருக்கும் தெரில. இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறான் இந்த பையன் தேடி போகும்போது தான் செகண்ட் ஹீரோ இன்ட்ரோ ஆகுறாரு. அவர் ஒரு சினி ஃபீல்டில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவரோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின ஒரு ஸ்கிரிப்டை திருடிடுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் மறுபடியும் அவர்கிட்ட சேர்ந்துச்சா இல்லை அந்த பையனுக்கும் அந்த ஸ்கூல் பையனுக்கும் இவருக்கு என்ன கனெக்ட் ஆகுது, அந்த காணாம போன பொண்ணுக்கு என்ன கனெக்ட் ஆகுது, இவங்க எப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3ஆவதா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் நல்லவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப கெட்டவர்னு சொல்ல முடியாது, ஒரு 50-50 இருக்கிறாரு. அவரோட வெளிப்பார்வை எப்படி இருந்தாலுமே அவர் அவரோட பையன்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான அப்பாவா இருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் அப்படிதான் நினைக்கிறாரு. அந்த பர்சனுக்கும், அந்த டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பர்சனுக்கும், அந்த ஸ்கூல் பையனுக்கும், காணாம போன பொண்ணுக்கும், அந்த சாருக்கும், இப்படி எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட்ல நிற்கும் போது தான் கிளைமேக்ஸ் வருது. இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ள எவ்வளோ சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய கதை. இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரல் பிளாக் சூப்பராக இருந்தது. அது அந்த ஸ்கூல் பையனுக்கும் அந்த டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிற அந்த ஒரு பர்சனுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு சீன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த படத்தோட நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்ததை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓவர் ஆக்டிங் இல்லாமல், இல்லை ஏனோதானன்னு பண்ணாமல், அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரே டோனில், ஒரே பர்ஃபெக்டாக, ஒரே லெவலில் இருந்தது. எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது. நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கல. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மியூசிக் டைரக்டர் ஜாக்ஸ் பிஜாய் அவர் பர்ஃபெக்டாக பேக் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எந்தெந்த சீரியஸான ஒரு சீனில் சீரியஸாக மியூசிக் வேணுமோ, என்னதுல அந்த சஸ்பென்ஸுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா படம் ஃபுல்லாமே சஸ்பென்ஸ் தான், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக் இன்னுமே படத்தை இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இவங்க எதுக்காக இந்த படத்தை எடுத்திருந்தாங்க, என்ன சொல்ல வராங்க, கிளைமேக்ஸில் இவங்க என்ன ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொண்டு வந்ததையுமே, அவங்க எடுக்க நினைச்சதையுமே பர்ஃபெக்டாக எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நிறங்கள் 3 அப்படின்னு சொன்ன டைட்டிலுக்கும் படத்தோட கதைக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை எதுக்காக இப்படி டைட்டில் வச்சிருக்காங்க, இல்லை அந்த படம் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மெசேஜ் தான் அங்கே வருது. டைரக்டர் கார்த்திக் நரேன், துருவங்கள் 16, இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பாங்க. இல்லை என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கம்பேக் இதெல்லாமே எதிர்பார்த்துருப்பாங்க. உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து சொல்லணும் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது சஸ்பென்ஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம், அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் செகண்ட் டைம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், 100% ஷுர். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலி கூட போய் ஜாலியாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் ஒரு காமெடி, ஒரு பாட்டு போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் அடிக்காமல் நீட்டாக பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு ஒரு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு ஃபிலிம் மேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு மூவி, எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதர்வா, அவர் இதுக்கு முன்னாடி நடித்ததை விட இந்த படத்தில் அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாரு. அது காரணம் அவரோட ரோலா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா
அதுவாகவும் இருக்கலாம், இல்லை அவர் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே, ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபுல் சஸ்பென்ஸ் த்ரில்லர். படம் வந்து என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்படியே ஒரே ஒரு பரபரப்புலேயே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல இருக்குமான்னு ஒரு டவுட் கொண்டு வரும்போது, இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்களே வந்து இந்த அளவுக்கு படம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. கிளைமேக்ஸும் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு படம். ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ. Bye.